Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது My Hero Academia Season 7 Episode 10 Part 1. ஓபன் பண்ணா போன பார்ட்ல ஜீரோ டோகோயாமி இவங்க ரெண்டு பேரும் ஆல்ஃபா ஒன்னு அட்டாக் பண்றான்னு அவன் பண்ண ஒரு அட்டாக்ல சிக்கி சின்ன பின்னமானாங்கல்ல. ஹாக்ஸ் ஒரு பக்கம் நல்லா லாக் ஆயிட்டான். ஜீரோ டோகோயாமி அடி வாங்கிட்டாங்க. ஆல்ஃபா ஒன்னை பொறுத்த வரைக்கும் என்னதான் இவங்களுக்கு குவிக்ஸ் பவர் இருந்தாலும் இவங்க எல்லாம் நார்மலான ஆளுங்க. இங்க எல்லாம் நியாயப்படி இங்க வரவே கூடாது. வந்தா மட்டும் என்ன மாதிரி ஒரு டீமன்லாட ஜெயிச்சிட முடியுமா அப்படி எப்படின்னு அவங்கள ஓவரா டேமேஜ் பண்ணுவான். பாவம் ஜீரோக்கெல்லாம் ஒரு சைடு காதே பிச்சுக்கிச்சு. இப்ப என்னன்னா அவன் அப்படி சொன்னதுனாலேயே இவன் இன்னும் கடுப்பாயிட்டான். என்னன்னா ஆல்ஃபா ஒன்னாலதான் இப்ப நம்மளுக்கு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன் இசுக்கு கடைசியா நம்ம யூகா எவ்வளவு கொடுமை, அது எல்லாமே உன்னோட தப்பு தான், அதனால நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி பயங்கரமா அவ பவரை வச்சு அட்டாக் பண்ணுவான். அவ்வளவு அடிபட்டுமே அவ முயற்சியை வெளில பாருங்க. ஆனா இந்த பவர் ஆல்ஃபா ஒன்னை காலி பண்ற அளவுக்கு எல்லாம் பத்தல. சோ திருப்பி அவளை அட்டாக் பண்ண போவான். ஆனா அட்டாக் பண்ண முடியல. என்னடான்னு பார்த்தா அவனுக்குள்ள இருக்க ஏகப்பட்ட குவிக்ஸோட கான்சியஸ்னஸ் அவனை தடுத்துட்டு இருக்கு. வீக்குக்கும் வீக்கான ஆளுகள்லாம் இனி வந்து தடுத்துட்டு இருக்கா இல்லைன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பான். இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஜீரோ ஹாக்ஸ் அட்டாக் பண்ண சொல்லுவா. அவன் நினைச்சிட்டு இருக்கா இவ அட்டாக் பண்ணி தான் அவன் ஸ்டாப் ஆயிட்டான் போலன்னு. உள்ளுக்குள்ள அவனை தடுத்து நிறுத்தி இருக்காங்கன்னு அவளுக்கு தெரியல. சரி எதுவா இருந்தா என்ன, அவனை காலி பண்ணும், அதானே இவங்க மோட்டோ. இப்ப என்னன்னா அவன் மாஸ்க காலி பண்ணிட்டான், அவன் வீக் ஆயிடுவான்னு சொல்லிதான் ஹாக்ஸ் அந்த மாஸ்கே எய்ம் பண்ணி 1 2 3ன்னு விடாம அடிச்சுட்டு இருந்தான். அதுவும் ஒரே இடத்துல. இப்பவும் பாத்தீங்கன்னா அதே இடத்துல அடிக்க போறான். ஏன்னா அந்த இடம் சின்னதா டேமேஜ் ஆயிருக்கு. மறுபடியும் அங்கேயே கண்டினியூ பண்ணி அடிச்சா வேலை முடிஞ்சேன்னு சொல்லி அந்த சவுண்ட் வேவ்ஸையே ஒரு பூஸ்டா யூஸ் பண்ணி ஃபிளைட் ஃபெதர் பிளேடுன்னு சொல்லி மூஞ்சில ஒரே அடி, ஐ மீன் அந்த மாஸ்க்ல ஒரே அடி. அவன் கையில வச்சிருந்த கத்தியும் சிலுசிலா செதறிடும். அந்த மாஸ்க்கும் ஒரு காவாசி உடஞ்சிரும். மண்டை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2 பேர் அட்டாக் பண்ணிட்டாங்க. இனி அடுத்து நம்ம டோகோயாமி. அவனை கம்ப்ளீட்டா செதற அடிக்கணும்னா ஹாக்ஸோட பவர் பத்தாது. அதனால தான் டோகோயாமி களத்துல இறங்கி இருப்பான். அவன் வரத பார்த்தோன்னா ஆல்ஃபா ஒன் அட்டாக் பண்ண துடிப்பான். ஆனா உள்ளுக்குள்ள இருக்க மத்த குவிக்ஸோட கான்சியஸ்னஸ் அவனை விடுறதா இல்ல. அவன் வந்த வேகத்துல மூஞ்சில ஒரே அடி. அவ்வளவுதான், அந்த மாஸ்கே கம்ப்ளீட்டா சில்லா செதறிடுச்சு. ஹாக்ஸ் ஒன்னே ஏண்டா டேய் எங்களை எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் தானே சொல்லிட்டு இருந்த, ஆனா உனக்கு தெரியல சின்ன சின்ன பூச்சிங்க தாண்டா ரொம்பவும் தொல்லையா இருக்கும். என்ன சிக்கி சின்னாபினமாயிட்டியாம்பா. ஆல்ஃபா ஒனுக்கு நல்லாவே தெரியும் இவங்க அட்டாக் எல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு. ஏன் இதுக்கு முன்னாடி அவன் அட்டாக் பண்ணும்போது கூட அதை அசால்ட்டா தடுத்திருப்பான். ஆனா உள்ளுக்குள்ள அவனோட குவிக்ஸ் பவரை யூஸ் பண்ண விடாம தடுக்கிறதுனால அவனால எதுவும் பண்ண முடியல. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா இப்ப இவங்கிட்ட இருக்க குவிக்ஸ் பவர் எல்லாமே ஒரு காப்பி தான். இதை கண்ட்ரோல் பண்ற மெயின் அத்தாரிட்டி இவங்கிட்ட இல்ல. ஒரிஜினல் டொமுரா கிட்ட தான் இருக்குது. அதனாலதான் இவனால அதை தடுக்கவும் முடியல, ஒன்னும் பண்ண முடியல. ஹாக்ஸ் இந்த மாதிரி டைம்ல தான் அவனை மொத்தமா காலி பண்ணுன்னு சொல்லிட்டு கத்தியோட அட்டாக் பண்ண வேகமா போவான். ஆல்ஃபா ஒன் கடுப்பாயிட்டான். உள்ளுக்குள்ள அவனை தடுத்துட்டு இருந்த குவிக்ஸ் எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு ஒருத்திய ஒரு கவு எங்க வெளியில பாத்தீங்கன்னா அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி ஒரே அடி, ஐ மீன் ஸ்பைக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி. இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, உடைச்சாங்களே மாஸ்க், உடஞ்ச பீஸ் எல்லாத்தையுமே மொத்தமா கலெக்ட் பண்ணி அவன் அதையே ஒரு மாஸ்கா பிக்ஸ் பண்ணிட்டான். சரி யார் யாருக்கெல்லாம் அப்படி அடிபட்டுச்சுன்னு பார்த்தா நல்லவேளை யாருக்கும் எதுவும் ஆகல. எண்டேவரோட கை மட்டும் மாட்டிக்கும். மனுஷன் எப்ப வந்தானே தெரியல, ஆனா புசுக்குன்னு வந்திருக்கான். வந்தவன் கையை மாட்டிச்சுன்னா அதை உடச்சு விட்டுட்டு ரிட்டர்ன் வந்து அட்டாக் பண்ணுவான். ஆனா கையை பிச்சுக்கிட்டு வெறி கொண்டு வருவான். இது வரைக்கும் எண்டேவரை நம்ம இவ்வளவு பேத்தனமா பார்த்திருக்க மாட்டோம், அப்படி வெறி. அப்போ ஒரு சின்ன விஷயத்தை காட்டுவாங்க. என்னன்னா நம்ம எண்டேவரை ஆல்ஃபா ஒன் வந்து இந்த மாதிரி உன்னாலதான் உன் பையன் அப்படி ஆயிட்டான் அப்படி இப்படின்னு பேசி அவனை வீக்காக்கி கீழே படுக்க போட்டான்ல. அந்த டைம் அவனோட மனசாட்சி அவனை வண்டையா கேள்வி கேட்டுருச்சு. என்ன எண்டேவர் எல்லாம் போக போக ஸ்ட்ராங் ஆவாங்க, ஆனா நீ இன்னும் வீக் ஆகிக்கிட்டே போறியே. நீ பண்ண தப்புக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிள். அது எல்லாத்துக்குமே நீ தான் பரிகாரம் செய்யணும். உனக்குன்னு சில பல பொறுப்புகள் கடமைகள் எல்லாமே இருந்துச்சு. ஆனா அந்த பாதையை விட்டு நீ மாறினதுனால உன்னால ஒரு சூப்பர் ஹியூமனா மாற முடியல. நல்லா யோசிச்சு பாரு இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு. எல்லாத்தையுமே மறந்துட்டியான்னு செப்பல்ஸ்ல அடிச்ச மாதிரி கேட்பான். அந்த பிளாஷ்பேக்ல இருந்து ஒரு பிளாஷ்பேக், அதாவது எண்டேவர் எதுக்காக ஏன் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டாரு அப்படிங்கிற ஆரிஜின். அதாவது தலைவன் சின்ன வயசுல இருக்கும்போது அவனோட டேடி ஒரு பொண்ணை காப்பாத்த ஈவில் கூட போராடி கடைசியில 2 பேருமே செத்து போயிட்டாங்க. மனுஷன் ஒரு ஹீரோவா செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் தலைவன் ஹீரோ ஆகணும்னு முடிவு பண்ணான்னு வைங்க. பட் நம்ம ஆல்ஃபா ஒன்னை பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு ஜெலஸ் அண்ட் ஆல்சோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு வைங்க. ஒரு ட்ரூ ஹீரோ அவன மாதிரி ஆக முடியுமான்னு. அதுக்கப்புறம் ஆல்மைட் கூடயே போட்டி போட ஆரம்பிச்சிட்டான், அது வேற விஷயம். மொத்தத்துல இப்படித்தான் அவன் ஹீரோவாக ஸ்டார்ட் பண்ணான். ஆனா உனக்குள்ள இருக்க அந்த கேவலமான ஒரு மனசை வெளியில காட்டாம உன்னால இருக்க முடியாது எண்டேவரு அப்படி எப்படின்னு அவனை கழுத்தோட புடிச்சு பயங்கரமா கடுப்பாவாரு. அப்பவும் அவன் பேச்ச நிப்பாட்டுற மாதிரி இல்ல. நம்ம மனசாட்சி அப்படித்தானே, எவ்வளவு பேசினாலும் செப்பல்ஸ்லயே அடிக்கும். அதேதான் எண்டேவரோட மனசாட்சியும் பண்ணுது. நீ என்னதான் முக்குனாலும் உன்னால ஆல்மைட்டாவோ ஏன் டேக்குவா கூட ஆக முடியாது. ஏன்னா அவனுக்கு எல்லாம் எனிமி கூட சண்டை போட்டானுங்க. ஆனா இவனோட வீக்னஸையே அவனால சரி பண்ண முடியல. சோ அவனோட வீக்னஸ் கூட முதல்ல சண்டை போட்டு அதை ஜெயிச்சா மட்டும்தான் உன்னால சாதிக்க முடியும் அப்படி இப்படின்னு இன்னும் நல்லா பயங்கரமா பேசி விடுன்னு வைங்க. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் எண்டேவர் சும்மா வெறி கொண்டு வந்திருப்பாரு.
அந்த மனுஷனுக்கு தான் கை பிஞ்சு போச்சு. ஆனா மனுஷன் பயங்கரமா ஃபயர் பவரை உருவாக்குன உடனே அந்த ஃபயர்லயே கை உருவாகும். கொக்கமக்கா அவ்வளோ ஃபயர் பவர் எடுத்து ஓங்கி ஒரே அடி எப்படி அந்த பிஞ்சு போன கையில ஃபயர் ஆம வர வச்சு பஞ்சு வைப்பான். இப்படி ஒரு அடியா மனுஷன் அடிப்பாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. அப்படி ஒரு அடி. ஆனா அது ஆல்ஃபா ஒன் தடுத்துருவான். அந்த டைம் எண்டேவரோட ஒன் சைடு காட்டுறாங்க. வயிற்றுல பாதி வயிறு இல்ல, கையிலையும் பாதி கை இல்ல. ஆனாலுமே அப்படி ஒரு வெறித்தனமான அடி. என்னதான் தடுத்தாலும் ஆல்ஃபா ஒன்னே திருஷ்டான்னா பாருங்க. இப்பதான் மனுஷன் தன்னோட தப்ப தானே ஒத்துக்குவாரு. ஆமா, நான் ஒரு விடாமுயற்சியோட இருக்கிற பிடிவாதக்காரன் தான். அதனால்தான் மனுஷன் அவருக்கே அவர் ஆறுதல் சொல்லி நான் நல்ல வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்ற ஒரு நாளே இருக்காது. நான் மனுஷனுக்கு என்ன பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. சோ இன்னைக்கு இந்த சண்டையை முடிக்கிறதா என்னுடைய டியூட்டி அப்படின்ட்டு வெறியோட சொல்லுவாரு. அந்த டைம் ஆல்ஃபா ஒன்ன காட்டுறாங்க. மறுபடியும் மண்டையில இருந்த ஹெல்மெட்டை காணும். அப்படியே முட்டையை புடிச்சு வச்ச மாதிரி இருக்குது. இப்ப என்னன்னா அவனுக்கு பீதி ஆயிருச்சு. இதுக்கு முன்னாடி ஹெல்மெட் கூட சண்டை போட்டு வேற லெவல்ல வச்சு செஞ்சான். அவன மாதிரி இன்னைக்கு ஒருத்தன் இப்படி வருவான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஹெல்மெட் கூட சண்டை போடும் போது அன்னைக்கு எந்த அளவுக்கு வலிச்சதோ அந்த வலியை இப்ப அவனால ஃபீல் பண்ண முடியுது. சொல்ல போனா அடிபட்ட ஹீரோஸ் எல்லாம் ரொம்பவும் பயங்கரமான ஆள்க தான். எந்த அளவுக்கு வேகமா கீழே விழுகிறானுங்களோ அதை விட வேகமா மேல எந்திரிச்சு வர்றானுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மனுஷன் மின்னல் வேகத்துல வந்து அடுத்த அட்டாக். எப்படி இவ்வளவு வேகம்னு பாத்தீங்கன்னா அவரு ஸ்லோவா தான் இருக்காரு. நம்ம ஹாக்ஸ் ரெக்கையை யூஸ் பண்ணி பிரஷர் கொடுத்து அவருக்கு ஹெல்ப் பண்றான். அப்படி போன வேகத்துல ஜெட் பர்ன்னு சொல்லிட்டு மேல இருந்து ஓங்கி தரையில ஒரே அடி. கீழே சண்டை போட்டுட்டு இருந்த ஹீரோஸ் எல்லாம் கதறுவாங்க. ஏன்னா அந்த நெருப்போட பவரை இவங்களால தாங்க முடியல. அண்ட் எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இது அவங்க பிளானே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த டைமுங்கும் போது ப்ராமினன்ஸ் பர்னுங்கிற அந்த ஹை பவரை யூஸ் பண்ணி தான் அடிக்கணும். ஏன் பண்ணலன்னு கேட்டா ஆல்ஃபா ஒன்னு கடைசி நேரத்துல அவனோட டிஃபென்ஸா மாத்திட்டான். அதனால தான் நம்மளும் பிளானை சேஞ்ச் பண்ண வேண்டிய நிலைமை. ஆட்டன் என்ன ஏர்லயே வச்சு அடிச்சா அவனோட டிஃபென்ஸ் பவரை யூஸ் பண்ணி அந்த ஃபோர்ஸுக்கு அவன் அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா லேண்ட்ல வச்சு அடிச்சா மட்டும்தான் அந்த டிஃபென்ஸை உடைக்க முடியும். அதனால தான் தலைவன் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கான். அண்ட் எண்டேவரால இதே மாதிரி திருப்பி எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவனோட டிஃபென்ஸை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னா இவங்க பட்ட கஷ்டம் பூரா வீணா போயிடும். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா எண்டேவர் எப்பவும் கோவம் தான் கண்மூடித்தனமா போட்டு அடிச்சிட்டு இருப்பாருல, இப்போ கண்ட்ரோல்ல இருக்காரு. ஆனாலும் என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, இதோ வரண்டா அப்படின்னு வெறி கொண்டு அட்டாக் பண்ண போவானா. கீழே பார்த்தா அவன் ஷீல்ட வச்சு தடுத்துக்கிட்டு இருப்பான். அட்டாக்கு மேல படாத மாதிரி சுத்தி பார்த்துட்டு இருக்க மத்த ஹீரோஸ் எல்லாம் பக்கத்துல போனா செத்துருவாங்க. ஏன்னா மேல எண்டேவர் மின்னல் வேகத்துல வந்துட்டு இருக்காரு. சோ சுத்தி இருக்க ஹீரோஸ் எல்லாம் அரக்க பறக்க அடிச்சு புரண்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுவாங்க. ஆனா அது வரைக்கும் எங்க டைம் இருக்கும், எல்லாம் திருச்சிருவானுங்க. இங்க எண்டேவர் அடிச்ச அடியில அவனோட ஷீல்ட் எல்லாம் ஒட்டஞ்சு அவனோட கழுத்தை ஒரே புடி. இப்ப எண்டேவரோட மூஞ்ச பாக்கணுமே, கோக்காமக்கா என்ன வெறி. அப்படியே அவனை தரையோட தரையா வச்சு அடிச்சு பிச்சு தேய்ச்சிக்கிட்டு போவாரு. காடு மேடு மலைன்னு ஒரு இடம் பார்க்கல, எல்லா இடமும் இடிச்சு தள்ளிக்கிட்டு போயிட்டே இருப்பாரா. அப்போ ஆல்ஃபா ஒன் அப்படியே யோசிப்பான், இந்த பூச்சிகளால என்னோட மாஸ்க் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிருச்சு. அதனால என்னோட பாடியையும் நான் நினைச்ச மாதிரி மூவ் பண்ண முடியல. ஆனா எண்டேவர் இப்ப அவனை பிடிச்சி பக்கத்துல இருக்கிறதுனால கையை வச்சு அட்டாக் பண்ணிடலான்னு அவனோட குவிக்ஸ் பவரை எடுக்க போவான். எண்டேவர் நல்ல வேளை அதை நோட் பண்ணதுனால கண்ணுல நெருப்ப வச்சு அந்த கையை ஒரே அடி அப்படியே பொசுங்கி போச்சு. கொய்யால இந்த கையை வச்சு எத்தனை பேர் ஃபியூச்சரை நீ நாரடிச்சிருப்ப, விட்டுவானா உன்ன, இதோட நீ காலிடான உடனே அங்க ஆல்ஃபா ஒன்னுக்கு எரியுது. ஆல்ஃபா ஒன்னுக்கு இப்ப ஒரு தப்பா புரிய வரும். என்னன்னா இவரோட கடமையை இப்ப ஒழுங்கா செய்யாதனால தான் டோயா ரொம்ப மோசமான நிலைமைக்கு மாறிட்டான். அவனாலேயே ஏகப்பட்ட பேர்த்தோட ஃபியூச்சர் நாசமா போச்சு. கண்டிப்பா கோவப்படுறதுனாலயோ இல்ல தண்டனை கொடுக்கறதுனாலயோ பாஸ்டா மாத்த முடியாது. எல்லாரும் இப்ப ஒன்னா சேர்ந்து யங்கான பீப்புளுக்கு ஒரு ஃபியூச்சர் பார்த்த உருவாக்குவோம். அந்த ஒரு நல்ல வழியில அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்தாங்கன்னா டெஃபினட்டா இவரோட பையனுக்கான நிலைமை வேற யாருக்கும் ஆகாது. அதுக்கு இவர் இந்த சண்டையில வின் பண்ணியே ஆகணும். இப்போ எண்டேவர் எந்த அளவுக்கு கிளியரா யோசிக்கிறாருன்னு பாருங்க. யங் பீப்புள் எல்லாத்தையுமே கரெக்டான பாதையில இவங்க கொண்டு போனாங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணா கூட அவங்க அதை சரி பண்ணதான் பார்ப்பாங்களே தவிர பாஸ்ட யோசிச்சு பார்த்துட்டு கவலைப்பட மாட்டாங்க. எண்டேவர் பாஸ்ட்ல தப்பு பண்ணதுனால தான் மனுஷனை இப்ப பிளாக் பண்ணிட்டு வந்து நிக்குது. சோ இப்போ அவருக்கே அவர் மேல கோவம். சோ அதனால அந்த கோவம் தப்புக்கான தண்டனை அது இதுன்னு எல்லாத்தையுமே நான் எனக்கு நானே கொடுத்துக்கிறேன்னு சொல்லி இந்த ஆல்ஃபா ஒன்ன நல்லா இறுக்கி புடிச்சுக்குவாரு. அவனால இப்ப பாத்தீங்கன்னா சுத்தமா அசைய முடியல. இப்ப என்னன்னா இவனை கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டு இதுக்கப்புறம் அவர் டோயாவை பார்க்க போறாராமா. இத சொல்லிட்டு மனுஷன் ப்ராமினன்ஸ் பர்ன் அப்படின்ட்டு ஒரு சின்ன நெருப்பு கூட மிஸ் ஆகாம அவரோட மொத்த கெப்பாசிட்டியும் யூஸ் பண்ணி அவன் மேல நெருப்பை இறக்குவாரு. அந்த இடமே பளீர்னு இருக்கும். எல்லாருமே அப்படி ஒரு ஃபயர் பவரை பார்த்துட்டு ஆடி போயிட்டாங்க, அசந்து போயிட்டாங்க. சோ மொத்தத்துல சோழிய முடிச்சாச்சு. ஆல்ஃபா ஒன்னு கிட்ட சூப்பர் ரீஜெனரேஷன் எபிலிட்டி இல்லன்னு நல்லாவே தெரியும். இவன் கிட்ட டொமரா ஷிகாராக்கி பாடி இல்லன்னா இவன் கண்டிப்பா ஒரு செத்த பொணம் தான். அவ்வளவுதான்டா உன் சோழி முடிஞ்சேன்னு சொல்லும் போது திடீர்னு ஹாக்ஸ் எண்டேவர் தள்ளி போங்க அப்படின்னு காட்டு கத்துவான். ஏன் அப்படி சொல்றான்னு கேட்கும் போதுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். ஆல்ஃபா ஒன்னு என்னடா கண்ணா என்னை அழிச்சிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்ட்டு அந்த எரிஞ்சு போன பாடிக்குள்ள இருந்து சத்தம் கேட்கும். பாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா காத்துல கரைஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனாலும் அவன் பேசிட்டு இருக்கான், இந்த பாடியை யூஸ் பண்ணி எனக்கு போர் அடிச்சு போச்சு, அதனால இத போட்டுட்டு புது பாடியை எடுக்க போறேன் அப்படின்ட்டு ஒரு புல்லட்டையும் அந்த எரிங்கிற குட்டி பொண்ணையும் காட்டுவாங்க. ஏன் அவளை காட்டினாங்கன்னு தெரியல, ஆனா அடுத்தடுத்த எபிசோட்ல சொல்லுவாங்கன்னு நம்புறேன். ஏன்டா ஹீரோஸ் மட்டும்தான் அவங்க உசுர கொடுத்து போராடுவாங்களா? ஏன்னா
நாங்க பண்ண மாட்டோம், வில்லனுக்கு தாண்டா இந்த உலகத்திலேயே பயங்கரமானவனுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் காதும் கண்ணும் புதுசா வரும். இதுக்கே ஒரு பாடு ஆகிட்டான். இனி அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஆனா பெரிய ஆப்பு ஒண்ணு இருக்குன்னு மட்டும் கன்ஃபார்ம். அது என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.